அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அம்மையும் அப்பனும் ஒன்றிணைந்தாலே குருவாகிய அருட்பெருஞ்சோதியாகிவிடலாம். நாதமும் விந்தும் ஒன்று கலந்தால் குருவாகிய ஜோதியாகலாம். இதனால் கணவனும் மனைவியும் ஒன்றிணைந்து ஒருவரை வாழ்த்துகின்ற போது அவர்கள் அருட்பெருஞ்சோதியின் ஆசீர்வாதமாக, குருவின் ஆசீர்வாதமாக அவர்களுடைய வாழ்த்தானது அமைந்துவிடும் என்பது சத்தியமாகும். இதனால் ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவரை பூர்த்தி செய்து கொண்டு ஒன்றிணைந்து வாழ்வதே குருத்தத்துவ முறையாகும். இந்த அடிப்படையில் இல்லாது ஒரு தனி மனிதன் வாழ்கிறான் என்றால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மூல சக்தியை தன்னுடைய சிரசு சக்தியோடு ஒன்றிணைத்து விட வேண்டும் என்பது மிக முக்கியமானது, மிக உன்னதமானதாகும். இதனால் அருட்பெருஞ்சோதியாகிய இறைவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்குள் பரிபூரணமாயிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மலை, அருட்பெருஞ்சோதியாகிய ஒரு மலை, அந்த மலையே யாக வேள்வியாக இருக்கின்றது. இந்த யாக வேள்வியாக இருக்கின்ற இந்த அக்கினி மலையே அருட்பெருஞ்சோதியான மலையாகும். அருட்பெருஞ்சோதியே அம்மையும் அப்பனும் ஒன்றிணைந்த மலையாகும். அடிமுடி காட்டாத மலையாகும். தன்னுள் இந்த பூமியின் மையத்தில் இருக்கின்ற அக்கினியை, சூரியனின் மையத்தில் இருக்கின்ற அக்கினியை தன்னுள் கொண்டிருக்கின்ற ஓர் மலையாகும். மேலா பசும்புல் மரம் செடி கொடிகள் என்று போர்த்திருந்தாலும் இந்த மலை உள்ளுக்குள் அக்கினி பிரவாகம் இருக்கிறது. ஆம், இதுதான் திரு அண்ணல் மலையாகிய திருவண்ணாமலை என்பதாகும். அண்ணல் என்கின்ற வழிகாட்டுகின்ற உத்தம மலையே குருமலையாகிய திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையாகிய இந்த மலையை யார் ஒருவர் சுற்றி வருகின்றாரோ அவர் யாக வேள்வியை சுற்றி வருவதாகவே அமைந்துவிடும். இந்த யாக வேள்வியை சுற்றி வருவர்கள் தொடர்ந்து இறைவழிபாட்டோடு ஒருமுகச் சிந்தனையோடு சுற்றி வந்தால் அவர்கள் நிச்சயமாக இந்த உலகில் வெற்றி பெற்றவர்களாக வாழ்ந்திடுவார்கள். இந்த மனம் ஒருநிலைப்பாடு மிக மிக முக்கியமானது. இந்த மலையானது யாக வேள்வி அக்கினி குண்டமாகும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது.